பிரிஞ்ச நாள், நானே என்னை வெறுத்த ஒரு நாள். அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டமே இல்லை. எங்க அம்மாவுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மனசுல இறக்கமே இல்லாத அந்த ஆள் கூட வாழ்க்கை போற வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். யோசிச்சு பார்த்தேன். என்னோட கல்யாணம் மரணம் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தானே தோணுச்சு. அம்மாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் சாகலான்னு முடிவு பண்ணேன். உனக்கு தெரியுமா, 7 ஜென்மத்திலேயே நம்ம ஒன்னா வாழ்ந்திருக்கோம். எனக்கு உன் மேல அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை என் மனசுல மட்டும்தான் இருக்கு. இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை சாகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னை காப்பாத்த மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி ஒரு நல்ல வழியை காட்டும். இது என்னோட நம்பிக்கை. நான் சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். ஜீவா. அவனை ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே கொண்டு வர சொல்லிருக்கா. இவளுக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? அவனை எதுக்கு பார்க்க போகணும்னு கேக்குறேன். ஏற்கனவே ஊரெல்லாம் இதே பேச்சு. உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை, அடிச்சே கொன்னுடுவான் அவளை. இந்த ராகுலுக்குள்ள மோசமான ஒருத்தர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அந்த பரதேசி நீ என்ன காதலிக்கிறியா? ராகுல், என்ன மிரட்டுறதுக்கு நீ இன்னும் என் புருஷன் ஆகலைங்கிறத மறந்துடாத. நான் அவனை காதலிக்கிறேன்னா நீ சந்தேகப்படுறல? என் மனசு மாறிட்டுதான் இருக்கு. அதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். என் பணம், அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் ஜீவாவை வெளியே கொண்டு வருவேன்.